ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயத்தில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் அதாவது 10ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 4 விதமான மாற்றங்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை தெய்வமாக வணங்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பலன்கள் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவானால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வசதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். 2வது அறிகுறியாக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே அதை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது அறிகுறியாக குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 4வதாக என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் நிலவி வந்த பிரச்சனை மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த 4மே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் வகையில் தான் உங்களுக்கு சனி பகவான் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் சேரும். பணியில் இருந்து வந்த தோய்வு நிலைகளும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். மேசராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாமல் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் இவர். இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி இந்த மாதம் வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய வாழ்வில் மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தவற விட்டுறாதீங்க. இதனால் எந்த ஒரு காரியத்திலுமே துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேன்மையான விஷயங்கள் நடக்கும். சிலர் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு இடம் பெயரலாம். ராசியில் சூரியன் உச்சம் பெறுவதால் உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகளவு நாட்டம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளின் அனுசரணை கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பிள்ளைகளால் ஆதாயம் தரக்கூடிய செய்திகள் நிறையவே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு, வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைக்கும். பிள்ளைகளின் சுப காரியங்கள் கோலாகலமாக நடக்கும். அழகு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். வீடு, வாகனம் போன்றவைகள் மூலமாக சுப விரயங்கள் உண்டாகும். கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அண்ணன் தம்பிகள் பிரிந்து தனி கொடுத்தனம் செல்லலாம். விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் கூடி மகிழ்வாங்க. கூட்டு தொழில் செய்து வந்த குடும்பங்களில் சில பங்களிப்புகள் தொழிலை விட்டு விலகலாம். மேலும் பாக பிரிவினையில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் விலகி செல்வது போன்ற மன உணர்வு வாட்டும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாதிகள் ஏற்பட்ட தாக்கம் குறையும்.
ஆயுள் பயம் நீங்கும். கல்வியில் தடை ஏற்பட்ட மாணவங்க மீண்டும் படிப்பை தொடர சாதகமான காலமாக உங்களுக்கு இந்த சித்திரை அமைஞ்சிருக்கு. உங்கள் லட்சியத்தை அடைய நவகிரகங்கள் உதவும். அது மட்டும் இல்லாமல் படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும் அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். பங்கு சந்தை, அது மட்டும் இல்லாமல் பந்தய வெற்றி, எதிர்பாராத தொழிலில் லாபம் போன்றவை அதிர்ஷ்ட மலைகளாக உங்களுக்கு கொட்டும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கடன் தொகை எதிர்பார்த்த நபர்களிடம் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏராளமான செலவுகள் வரும். ராசி அதிபதி அப்படின்னு சொல்கிறவர் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நம்பிக்கை இல்லாத புதிய நபர்களிடம் புதிய தொழில் ஒப்பந்தம் பணிவர்த்தனை செய்வதை தவிர்த்துக்கணும். பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனத்தை செலுத்தி சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் யோசித்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலவுகளை குறைக்க முடியும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வின் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ராகு கொடுக்கும் பண வசதியை அனுபவிக்க விடாமல் தொழில் நிம்மதியாக தம்பதிகள் ஆளுக்கு ஒரு ஊரில் அல்லது நாட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வரும். 5ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறவர் உங்களுக்கு கொடுப்பார். வேலைக்கு செல்லும் பெண்களின் வாழ்வாதாரம் உயரும். பல புதிய பெண் தொழில் முனைவோர்கள் உருவாவாங்க. மட்டும் இல்லாமல் குடும்ப உறவினர்களின் ஒத்துமை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கையில் செட்டில் ஆகும் காலமாக உங்களுக்கு இந்த சித்திரை அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்து போன்றவற்றில் பாக பிரிவினை நடக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். கடன் சுமை குறையும். அறிமுகம் இல்லாத நபர்களின் நட்பை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல் சனியின் சஞ்சாரம் இருப்பதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கும். உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பணி நிரந்தரம் ஆகாதவங்களுக்கு வேலையில் பணி நிரந்தரம் இந்த காலகட்டத்தில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. பிற இடங்களுக்கு மாற்றினாலும் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். உங்கள் மேலே இருக்கும் நம்பிக்கையும் உயரும். வழக்குகள் ஏதாவது உங்கள் பேரில் இருக்குதுன்னா அதில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஆனாலுமே அதிகமாக உழைத்து சிறிய பொருளை சம்பாதிக்க நேரிடும். பணம் வரவு அப்படிங்கிறது தடை தாமதம் ஏற்படும் என்பதால் சம்பள விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதுவரைக்கும் யோசிக்காத வகையில் விவேகமாக சிந்தித்து செய்து தொழிலை வெளிப்படுத்துவீங்க. பல புதிய தொழில் வாய்ப்புகளும் தேடி வரும். புதிய கூட்டாளிகளை நம்பி அதிக முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்த்துக்கணும். மட்டும் இல்லாமல் தொழில் அதிபர்களுக்கு அரசின் உதவி தாராளமாக கிடைக்கும். தொழில்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் தொழிலாளர்களும் ஆதரவாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. நல்ல நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க. கடுமையாக உழைக்க நேரிடும். பணம் கொடுக்கல் வாங்குதலில் நிதானமாக இருங்க. தொழிலை விரிவுபடுத்துவதை தவிர்த்துக்கோங்க. தொழில் சிறப்பாக நடந்தாலுமே பெரிய லாபம் உங்கள் கையில் இருக்காது. தொழில் தொடர்பான தடபுடலான முக்கிய முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பணத்திற்கு ஆசைப்பட்டு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க. அதிகார பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்சி மேலிடம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பதவியும் கொடுப்பாங்க. 5ல் கேது இருப்பதால் யாரையும் நம்பி ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. கூட்டணி கட்சிகள் நண்பர்கள் உங்களை எப்பொழுது வேண்டுமானாலுமே கவிழ்த்து விடலாம். அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சனி செவ்வாய் சம்பந்தம், அதாவது ராசிக்கு 12வது இடமான அயன சயன விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் அடிக்கடி மின் சாதனங்கள் பழுதாகி விரயத்தை உண்டாக்கும். அதிக அலைச்சல், போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள்
சம்பந்திகளிடம் நயந்து பேசுவது ரொம்ப நல்லது. தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் அல்லது தொழிலில் வேலைக்காக தம்பதிகள் ஓரிரு மாதம் பிரிந்து வாழ நேரிடும். சிலர் வேலை மாற்றம் செய்யலாம் அல்லது கொடுத்த பணியை திருப்திகரமாக முடிக்க முடியாத சூழ்நிலை வரலாம். ஒரு கடன் அடைக்க மறுகடன் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அலட்சியமாக இருந்து வேலையை இழந்து விடாதீங்க. அதனால் எந்த பணி கொடுத்தாலும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக காணாமல் போனவங்க வீடு தேடி வருவாங்க. பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்து போன்றவற்றில் பாக பிரிவினை நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து நீர், மோர் தானம் வழங்குங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வள்ளி தெய்வானை சாமேதா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 14, 16. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மேசராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே சனி பகவானால் உங்களுக்கு வைகாசி 10க்கு பிறகு நடக்கக்கூடிய 4 விதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான கணிப்புகள் கணிக்கப்பட்டிருக்கு, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.